ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி ஒருத்தருக்கு பணிவு எப்போது வரும், அந்த பணிவு வந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பணிவுங்கிறது ஒரு அற்புதமான குணம். நம்ம எல்லோருமே அந்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ பகவானுக்கும் பிரியமானதாக இருப்போம், மற்றவருக்கும் பிரியமானதாக இருப்போம். அதாவது மற்ற விலங்குகள் பார்த்திங்கன்னா தெய்வீகமான நற்குணங்களை வளர்க்க முடியாது. அந்த மனித பிரிவில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் எப்போது உயர்ந்த மனிதர்னா அவரோட நல்ல குணங்களை வளர்த்து கொள்வது மூலமாக அவர் உயர்ந்த மனிதர் நம்ம கூறலாம். வசதி, புகழ் இது எல்லாம் இருந்தால் கூட நல்ல குணங்கள் யார்கிட்ட இருக்கோ, எளிமை, பணிவு, பொறுமை, அவர் எல்லா மக்களாலும் இயல்பாகவே போற்றப்படுவார். அதனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணிவு. நம்மளுக்கு எப்போது ஒருவருக்கு பணிவு வரும்னா, நம்முடைய நிலையை உணரும்போது, நம்மளோட உண்மையான நிலையை உணரும்போதும் அது ஒரு விதமாக வரலாம். இன்னொரு விதமாக எப்படின்னா, நம்மளுடைய தவறை உணரும்போது, நம்ம ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், அந்த தவறை உணரும்போது நம்மளுக்கு குற்ற உணர்வுனால பணிவு வரும். எல்லாமே உணர்தல் சம்மந்தப்பட்டது. வெறுமே ஒரு தப்பு பண்ணிட்டார், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார், ஆனால் அவர் உணரலைன்னா அவருக்கு பணிவு வராது. மீண்டும் தப்பு பண்ணுவார், மேலும் அதே மாதிரி தான் கர்வத்தோடு நடந்துக்குவார். யாருக்கு பணிவு வராதுன்னு பார்த்தீங்கன்னா, பணிவுக்கு நம்ம எதிராக பார்த்தோம்னா என்ன பண்ணோம்னா, கர்வம், அகங்காரம், ஈகோன்னு சொல்லுவோம். ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க பணிவாக நடக்க மாட்டாங்க. தன்னோட சொந்த பலத்தை நம்புவாங்க, யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறதில்ல. அவங்க நற்குணங்களை வளர்க்க முடியாது. பகவானுக்கும் அவரை பிடிக்காது. மேலும் பார்த்திங்கன்னா மற்றவரும் அவரை வெறுக்கும்படியே நடந்துக்குவாங்க. நம்மளுடைய நிலைமையை உணர்தல் அப்படின்னா, நம்ம அந்த உலகம் பார்த்திங்கன்னா பகவானோட விஷ்ணுவிலிருந்து பல்வேறு பிரபஞ்சங்கள் அவர் மூட்டுக்காட்டிலிருந்து வருது. அந்த பிரபஞ்சங்களில் ஒரு பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கோம். அந்த பிரபஞ்சத்தில் பல லோகங்கள் உள்ளது. 14 லோகங்கள். இந்த பௌதிகமான உலகத்தை எடுத்துகிட்டால் 14 லோகங்கள். நம்ம பூமி நடுவில் இருக்குது. மேல் லோகங்கள் மேலே கொஞ்சம் லோகங்கள் இருக்குது, கீழே பாவம் செஞ்சவங்கள்லாம் கீழே போகிறாங்க. நம்ம மத்திய லோகத்தில் இருக்கிறோம். இந்த லோகத்தில் பார்த்திங்கன்னா பல நாடுகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம், அந்த மாநிலத்தில் பல மாவட்டங்கள் இருக்குது. மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். அந்த வீட்டிலையும் நம்ம தாய் தந்தை இருக்குது, நம்ம சமூகத்துக்கு கட்டுப்பட்டுருக்கோம். இதை நம்ம உணரும்போது தான் நம்மளுக்கு பணிவு வரும். நான் ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் ஒரு புள்ளி, இந்த உலகத்தை நம்ம ஒரு வரைபடமாக எடுத்துட்டோம்னா அதில் ஒரு புள்ளி அளவு கூட வர மாட்டோம். அதிலே பல மடங்கு அதை பிரித்தா அந்த அளவு கூட இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இது ஒரு ஜட ரீதியான ஒரு புரிந்து கொள்ளுதல், இந்த உலகம் சம்மந்தப்பட்டது. ஆன்மீகமாகவும் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். 2வது அத்தியாயம் முழுவதும் ஆத்மா பற்றி. நம்மளோட உயிரோட அளவு, இந்த ஆத்மாவோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம முடியின் நுனியில் 10,000ல் 1 மடங்கு. அதனால தான் நம்ம இந்த ஆத்மா எங்கே இருக்குதுன்னு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல. முடி இருக்குல்ல, முடியோட நுனியில் 10,000ல் 1 மடங்கு என்று உபநிஷத்துக்கள் இது நம்மளுக்கு கூறுகிறது. அதனால் நம்ம ஒன்றுமே இல்லை, அது ஒரு புள்ளி அளவு கூட கிடையாது. இப்போ யார் தன்னை உணர்ந்தாங்களோ ஆத்மான்னு, அவங்களால மட்டும்தான் இந்த ஆத்ம நிலையை அவங்கள நேராக நம்ம உயிரை பார்க்க முடியும். இங்கே எப்படி பல காற்றில் பல நுண்ணுயிர்கள் இருக்குது, பாக்டீரியா, வைரஸ், அதை நம்ம பார்க்க முடியல. ஆனால் அதுக்கான டெலஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி யார் தெய்வீகமான உணர்வை பெறுதாங்களோ, தன் ஆத்மான்னு உணர்றாங்களோ, அவங்களால நம்ம உடலில் என்ன நடக்குது, நம்ம உயிர் எங்கே இருக்குது, மற்றவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னு அவங்களால தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கான நாலேஜ் பகவத்கீதையில் பகவான் கொடுத்துருக்குறார். இந்த மாதிரி நம்மளுடைய நிலையை உணரும்போது, நான் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு துச்சமானவன், நான் ஒரு சிறிய ஒரு புள்ளி அளவு கூட கிடையாது, அதை விட ரொம்ப ரொம்ப சிறியவன் நினைக்கும்போது நம்ம ரொம்ப பணிவாக நடந்துக்குவோம். நம்ம யாரையும் குறை சொல்கிறதோ, அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைக்கிறதோ, மற்றவங்கள நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க. மேலும் இந்த பணிவு குணம் வரும்போது என்ன ஆகும்னா, மற்றவங்க எல்லாரும் நம்ம மரியாதை கொடுப்போம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்திங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு
மகாபிரபுவா வந்து மேற்கு வங்காளத்தில அவதரிக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்த ரூபத்தில வரார். பக்த ரூபத்தில வந்து ஒரு கிருஷ்ணரோட பக்தர் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாரு. அவர் எப்படி வர்றார்னா, ராதாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்த ரூபத்தில வர்றார். ரூபம் வந்து ஒரே ரூபம். ஆணோட ரூபம். ஆனா உள்ள மனோபாவத்தில ராதாராணியோட பாவத்தில வராங்க. ஏன்னா கிருஷ்ணரிலே உயர்ந்த பக்தை, தூய பக்தைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி ராதாராணி. அவங்களோட மனநிலையில வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், வைஷ்ணவரா எப்படி நடந்து கொள்ளணும்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, அ சிஷ்டாசங்கம் நூல்ல 3வது ஸ்லோகத்தில அமானினா மானத்தேனா, அதாவது யார் ஒருத்தங்க புல்லை விட பணிவாகவும், மரத்தை விட பொறுமையாக இருக்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் கீர்த்தனையா சதாகரி எப்போதுமே பகவான் நினைக்க முடியும். பகவான நாம சொல்ல முடியுங்கிறார். அப்போ நம்ம எல்லோருமே நம்மளுக்கு மன அமைதி இல்ல, நம்ம வந்து கஷ்டப்படுறோம், மேலும் வந்து மன சஞ்சலமா இருக்குன்னா, பணிவு குணம் இல்லாதனால தான். பொறுமை, பணிவு. அதனால தான் பகவான நினைக்க முடியல. இந்த ஆத்மா விஷயத்த தெரிஞ்சுக்கிற முடியல. அப்போ வந்து நம்ம பணிவு எப்படி இருக்கணும்னா, அது உண்மையிலே நேர்மையான ஜென்யூன் பணிவா இருக்கணும். சில பேர் வந்து கம்பெனில வேலை பார்ப்பாங்க. தன்னோட பாஸ் வரும்போது அ வெளியில வந்து நடிப்பாங்க. பணிவா இருக்க மாரி கையெடுத்து கும்பிடுறது. அவர் வரும்போது வந்து வேலைய கரெக்ட்டா பார்க்குற மாரி, அவர் முன்னாடி எல்லாரும் ரிப்போர்ட்ட காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து வேற நோக்கமா இருக்கும். மேல உயர் பதவி எப்படி பெறுவது? இல்லன்னா வந்து அ நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாரியான வெளிப்புறமானத வந்து அது வந்து பணிவு கிடையாது. அது வந்து ரெட்டை வேஷம் போடுறது. ஆனா உண்மையான பணிவு எப்படி இருக்கணும்? வெளியில வந்து அவர் மத்தவங்கள வந்து கண்டிச்சா கூட உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் மரியாதை குடுக்கணும். பகவான் எத பார்க்குறாருன்னா, இறைவன் வந்து நம்மளோட செயல வந்து பார்க்குறதில்ல. நம்ம மனநிலைய தான் பார்க்குறாரு. ஆ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 பேர் 2 பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதில ஒருத்தர் வந்து ஒரு கிளப்பு அதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஆட்டம் போட ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு. இன்னொருத்தர் வந்து இல்ல, இல்ல கோயிலுக்கு போலாங்கிறாரு. இல்ல அவர் வந்து நான் அங்கேயே போறேன்ட்டு அங்க போயிருந்தாரு கிளப்புக்கு. இப்ப இன்னொருத்தர் வந்து சரி கோயிலுக்கு போலான்னு போயிட்டாரு. இப்ப கிளப்புக்கு போனவர் வந்து அங்க போன பிறகு வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. அங்க என்னதான் ஆடுனா கூட, அங்க அவர் நினைக்கிறாரு இது வந்து கோயில் போயிருக்கலாமே. அவரு கோயில் போய் சாமி கும்பிட்டுருப்பாரு. பகவான பார்த்துருப்பாரு. அங்க ஒரு மன அமைதி கிடைச்சிருக்கும். சந்தோஷமா இருந்திருப்பாரு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லையே. அங்க வந்துமே ஒரு திருப்தி இல்ல. எல்லாரும் டான்ஸ் ஆடுனா கூட அவருக்கு நினைவு ஃபுல்லா வந்து கோயிலே இருக்கு. அந்த கோயிலுக்கு போனவர் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போனவர் என்ன பண்றாரு, அவரு எப்போதுமே இந்த கிளப்புக்கு போனவர பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் போயிருப்பாரு, ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாரு, அவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்திருப்பாங்க. நம்ம அத மிஸ் பண்றோம்னு நெனைப்பாரு. பகவான் அப்ப வந்து அவர் கிளப்ல இருந்தா கூட, அவர் வந்து அங்க கோயில பத்தி நினைச்சனால, அவர் உண்மையிலே கோயில்ல தான் இருக்கிறாரு. இவர் கோயில்ல இருந்தும் கூட, அவர் வந்து மத்த விஷயங்கள அங்க அங்க உள்ள அங்க போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதும் தவறான பழக்கம்னு நினைச்சனால, அவர் வெறும் உடல்ல இருந்தா கூட, அவர் உண்மையிலே வந்து அங்க கோயில்ல இருந்தா கூட கோயில் இல்ல. அதே மாரி தான் பகவான் என்ன பார்க்குறாருன்னா, நம்ம மனநிலைய தான் பார்க்குறாரு. நம்ம வெளிப்புறமான தோற்றத்தையோ, நம்ம செயல்களையோ பார்க்குறதில்ல. நம்ம நல்ல ஒரு மனநிலையில இருந்தோம்னா, அவங்களுக்கு பகவானோட கருணை கிடைக்குது. மேலும் ஒரு விதத்தில எப்படி பணிவ வளர்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம நிலைமைய உணரணும். நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்தில அப்படின்னு. 2வது பார்த்தீங்கன்னா, தவறை உணரும்போது, நம்ம வந்து தவறு செய்யும்போது, ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்ணிட்டார். ஏதோ ஒரு விஷயத்தில. அப்போ வந்து அவர் மாட்டிக்கிட்டார். அது திருடனா இருக்கலாம். ஏதோ ஒரு தவறுனால. அப்போ வந்து அவரு வெட்கப்பட்டு என்ன பண்றாரு, எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்குறார். அப்போ வந்து அவர் நெனப்பார், நம்ம உண்மையிலேயே வந்து தப்ப உணர்ந்திருந்தா அவர் என்ன நெனப்பார், இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது. அதேமாரி அப்போ ஒரு பணிவு வரும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கை கட்டி தலை குனிஞ்சு நிப்பார். அது வந்து உண்மையான பணிவா இருக்கும். அந்த மாரி 2 விதத்தில. ஒண்ணு வந்து நம்ம நிலைமைய உணரும்போது, நான் ஒண்ணுமே இல்ல இந்த உலகத்தில. 2வது வந்து நம்ம தவறுகளை உணரும்போது நம்மளுக்கு பணிவு வரும். 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம தூய பக்தி. பகவான் மேல பக்தி செலுத்தும்போது, அந்த நற்குணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த உலகத்தில மக்கள் வந்து நல்ல குணங்கள் இருக்க மாரி தெரியலாம் வெளியில. ஆனா வந்து அவங்க வந்து மனம் என்னும் ரதம். அதாவது அந்த ரதத்தில ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனசு பார்த்தீங்கன்னா, பல விதவிதமான அ பௌதிகமான எண்ணங்கள குடுக்குது. நம்ம இத அடைஞ்சா சந்தோஷமா இருக்கலாம். இது கிடைச்சா நல்லா இருக்கலாம். இந்த மாரி இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கலாம் அப்படின்னு
அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாய புஷ்பம். ஆகாயத்தில பார்த்தீங்கன்னா, எந்த மரமும் கிடையாது, புஷ்பமும் கிடையாது. அதே மாரி மனம் இன்னும் ரதத்தில வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மனம் சொன்னதே கேட்டு அவங்க செயல்படுறதுனால, எப்படி அவங்ககிட்ட நல்ல குணம் உருவாகும்? தோன்ற மாரி இருந்தா கூட மறுபடியும் மறைஞ்சிரும் அவங்ககிட்ட. அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு மறைஞ்சிரும். அப்போ வந்து அவங்ககிட்ட நற்குணங்கள எதிர்பார்க்க முடியாது. அது மாரி பகவானோட பக்தர் யார் இருக்காங்களோ, அவங்க வந்து பகவான நாமம் சொல்றதுனாலும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனாலும் வந்து, அவங்களுக்கு இந்த தெய்வீகமான குணங்கள் பகவானே குடுக்குறாரு. அதனால தான் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஒருவர் வந்து பெரிய பெரிய சாஸ்திரம் படிக்கலனாலும் பரவால்ல. ஆ பெ பெரிய தவம் பண்ணலனாலும் பரவால்ல. அவருக்கு வந்து யாரு கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சு பகவானுக்கு பக்தி செலுத்துறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஞானம், வைராக்கியம். அதாவது அவங்களுக்கு பூரணமான அறிவும், வைராக்கியம் இந்த உலகத்து மேல பற்றின்மை வந்து பகவான் குடுக்குறாங்கிறாரு. அப்போ அந்த ஞானம், அந்த அறிவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். அது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது, பாகவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அத படிச்சு சாஸ்திரப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தவறுகள் செய்ய மாட்டோம். தவறு செய்ய வந்து நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். இல்லாவிட்டா என்ன பண்ணுவாங்க? கர்வத்தினாலும், ஆங்காரத்தினாலும் வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாமே என்னால முடியும்ன்னுட்டு, நம்ம நல்லா இருந்தா போதுன்ட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க? மத்தவங்கள மதிக்காம, இந்த உலகத்தில பல தவறான செயல் நடந்துட்டு இருக்கு. மேலும் வந்து நம்ம கற்கக்கூடிய கல்வி எப்படின்னா, பணம் சம்பாதிப்பது மேலும் பணம் சம்பாதிச்சவன் ஒருத்தர் படிக்க முடிக்கிறார். காலேஜ் படிச்சு முடிச்சோனே, அவரு எவ்வளோ சேலரி வாங்குறாரோ, அத வச்சு தான் அவர மதிக்கிறாங்க. அவர் அப்ப நல்லா படிச்சிருக்கிறார், நல்ல ஜாப் போயிருக்காருன்னு. ஆனா வந்து, அது வந்து உண்மையே இது கிடையாது. அது வந்து பிசினஸ் மாரி. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், சரியில்ல இன்னொரு பிசினஸ் அது மாரி கல்வி வந்து வியாபாரமா இருக்கக்கூடாது. பகவான் வந்து கீதையில சொல்றார். 7வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில. அதாவது 2 வகையான அறிவு இருக்கு. வெறும் இந்த உலகத்த மொத்தம் உலக விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு. அதுக்கு பின்னாடி ஆத்மா தான், அந்த உயிர் தான், உயிரும் பரமாத்மா பகவான் தான் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முழுமையான அறிவு. இத தவிர்த்துட்டு வெறும் இந்த உடல் சம்மந்தப்பட்டதே தெரிஞ்சுக்கிறது வந்து அது அறியாமை. அறியாமை இருக்கும்போது தவறு செய்வாங்க. தன் நிலைய வந்து உணர்ந்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? அவங்களுக்கு பணி வர்றதுக்கு வாய்ப்பில்ல. பகவானுக்கு தூய பக்தி செலுத்துவதும், மற்ற எல்லோ உயிரிடமும் நம்ம வந்து மரியாதை குடுக்கணும். அதான் சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார், நம்ம வந்து எல்லா உயிருக்கும் மரியாதை குடுங்க. எல்லா அனைவருக்கும். ஆனா யார்ட்டேருந்தும் மரியாதை எதிர்பார்க்க வேண்டாங்கிறாரு. எதனால அப்படி சொல்றாருன்னா, இந்த உலகம் வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம ஆசையின் காரணமா அங்க வந்து விழுந்திருக்கோம் எல்லாருமே. பிறப்பிறப்புல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஆங்காரத்தினால தான் ஏன் நம்ம திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து கஷ்டப்படுறோம்னா, கர்வம், ஆங்காரத்தினால நம்ம பிறந்து பிறந்து கஷ்டப்படுறோம். பணிவு இல்ல, கீழ்ப்படியக்கூடிய நிலை இல்ல. அதனால வந்து நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால பகவான் கீதையில என்ன சொல்றாருன்னா, "சரணடைங்க என்ட்ட. நான் சொன்னபடி கேளுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அறிவு, ஞானம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பகவத்கீதை படிப்பதனாலும், பக்தியோடும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வந்து இந்த பணிவான குணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தானாகவே பகவான் அந்த தெய்வீகமான குணங்கள குடுப்பார். ஏன்னா இந்த உலகம் சார்ந்த படிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவத்தில வந்து அது என்ன கூறப்படும்னா, ஆங்காரத்த தான் நம்மளுக்கு கர்வத்த தான் தூண்டிட்டு இருக்கும். நான் இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன் கர்வத்தில தூண்டும். ஆனா அது வந்து மன அமைதிக்காகவோ, இல்லன்னா வந்து உண்மையிலே மத்தவங்களுக்கு வந்து மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வளர்த்து குடுக்குறதில்ல. நல்ல குணங்கள வந்து வளர்க்கணும்னா, பகவான் மீது பக்தி செலுத்துவதனாலும், அந்த நல்ல குணங்கள வளர்த்துட்டு, அதுக்காண்டி யாரையும் வந்து படிக்க வேண்டாம், வேலைக்கு போ வேண்டாம்னு பகவான் சொல்லல. அவங்க கர்மாவ செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும், நற்குணங்கள எப்படி வளர்த்துக்கணும்னு வந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதையும் நமக்கு கூறுது. அதில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பணிவு. பணிவு இருந்தால் மட்டும் தான் ஒருத்தர் உயர்ந்த மனிதர் ஆவார். அவர் தான் உண்மையிலே உயர்ந்த மனிதர். அவரு கீழ்ப்படியாத குணம் தான் நமக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசிரியர் கீழ பணிஞ்சு தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு படிச்சா மட்டும் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். அதுதான் ஒரு ஒரு மாணவனுக்குரிய தகுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி எடுத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் வந்து மரியாதை குடுக்குறதில்ல. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, அவங்க விவாகரத்து ஆகுது. தன் கணவன் என்ன சொன்னாலும் பரவால்ல. அவர் நம்ம கூடவே வாழ்நாள் ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லி அவங்களும் வந்து பணிவோடு, பொறுமையோடு இருந்தாங்கன்னா கடைசி வரை இருக்கலாம். இல்லன்னா தன் மனைவி எப்படி ஒரு சில நேரங்கள்ல அவங்க மனசு பிடிக்க மாரி நடக்கலனாலும், அவர் வந்து அவரு அத புரிந்து கொள்வதிலிருந்து அவர் பணிவோடும், பொறுமையோடு இருந்தாருன்னா, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். வீண் அகங்காரத்தினால நம்ம யார் கூடனாலும் அது நண்பரா இருக்கலாம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப்
ஒரு சொசைட்டியில் எதுனாலுமே கர்வம், அகங்காரத்தினால என்ன ஆகும்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். அவங்க உறவுகள் வந்து என்ன முறிஞ்சிரும். ஆனா வந்து உண்மையான அன்பு, பணிவு, நல்ல குணங்கள் இருக்கும்போது, அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணாவோட பகவத்கீதையில கூறுகிறார் 3ஆம் அத்தியாயத்தில. இந்த உலகத்தில பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை வந்து 3 குணங்களா ஆனது. ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம். அது மாறி, மாறி நம்ம செயல்பட விட்டு நம்மள வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா, அகங்காரம் பிடிச்ச ஆத்மா என்ன நினைக்கிறாங்க? பிரகிருதே கிரியமானானி குண கர்மாணி சர்வச அகங்கார விமுட ஆத்மா கர்த்தாகம் மீது மன்னியது. அதாவது யார் வந்து ரொம்ப கர்வம், அகங்காரத்துல இருக்கவங்க, நான் தான் எல்லாத்தையும் செய்றேன். என்னால தான் செயல்கள் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி இல்லாம, பகவான் இருக்கார். அவரு தான் பின்னாடி எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பணிவா இருப்போம். மத்தவங்களுக்கும் மரியாதை குடுப்போம். அது மத்தவங்களுக்கும் ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிரியமானவங்க ஆகலாம். அவருக்கு பிரியமானவங்கும்போது, நம்ம அவர் பாதுகாப்புல இருக்கிற வருவோம். அப்போ அந்த நல்ல குணங்கள வளர்த்துனால கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். மேலும் வந்து அது ரொம்ப எளிமையான வழி. பகவானோட நாமம் சொல்றது, அவருக்கு அன்பா சேவை செய்றது மூலமா நம்ம அந்த குணத்த ஈஸியா பெறலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.